தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறது தொடர்பா கனிமொழி அவர்கள் விஜய் கிட்ட பேச போறாங்க அப்படின்னும், இதனால தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இது குறித்து தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின் தமிழகத்தில் ஹங் அசம்பிளி உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே 73, ஏடிஎம்கே 53 வின் பண்ணி யாருமே பெரும்பான்மை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில் ஆளுநர் விஜய் பெரும்பான்மை இல்லாததுனால பதவி இருக்கக்கூடாது, பதவி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு நிலையில் தமிழக மக்கள் குதிச்சு எழுந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து விஜய் தான் முதலமைச்சர், அவரை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு சூழ்நிலையில திருமதி கனிமொழி அவர்கள் சமீபத்தில் ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மக்கள் என்றைக்குமே அவங்களுக்கு தேவையான ஒரு தலைவரை அந்தந்த நேரத்துக்கு தேர்ந்தெடுத்துப்பாங்க. அண்ட் இந்த முறை மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேண்டி தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவர் பெரும்பான்மையான தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காரு. அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் தான் இந்த முறை முதலமைச்சராக பதவி ஏற்கணும். அண்ட் அதற்கான வேலைகளை ஆளுநர் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் அவர் பெரும்பான்மை காட்டலனாலும் தனி பெரும்பான்மையாக அவர் 108 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கும் பட்சத்தில் அவருக்கு முன்னுரிமை அதிகமாகவே இருக்கு. ஸோ அவருக்கு ஏற்பாடு பண்ண வேண்டிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுக கூட்டணி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதற்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. மேபி அந்த தொண்டர்கள் இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசலாம். இது ஒரு வியூகம் தானே தவிர மற்றபடி அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கனிமொழி அவர்கள் சொல்றதும் உண்மைதான். ஒருவேளை திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். கட்சிக்குள்ளே வந்து உட்பூசல் வரும். ஏன் கனிமொழி அவர்கள் அழகிரி அவர்களே கூட இதை எதிர்க்கலாம். கட்சி ரெண்டா பிரியலாம். அதனால இந்த ஒரு விஷ பரீட்சையை கண்டிப்பா எந்த ஒரு கட்சியும் செய்யாது அப்படிங்கிறத அவங்க சூசகமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனைக்காக தளபதி விஜய் அவர்கள்ட்ட கனிமொழி பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே சமீபத்தில் கிடைச்சிருக்கு. கனிமொழி அவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே தளபதி விஜய் அவர்கள் 108 தொகுதி வின் பண்ணியிருக்காரு. தனி பெரும்பான்மை காட்டியிருக்காரு. அப்படிங்கும் பட்சத்தில் அவர் தான் ஆட்சி அமைக்கணும், இதை மக்களும் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறப்ப அதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கரண்ட்ல என்ன நிலவரம் போய்கிட்டு இருக்கோ அதை பேசினது ரொம்பவே வரவேற்கத்தக்கதாக இருக்கு. இதே போல தளபதி விஜய் கிட்டையும் ஃபோனில் பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி அவங்க மேல மக்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் ஏற்பட்டிருக்கு. கனிமொழி அவர்களோட இந்த ஒரு பதிலும் இந்த ஒரு செயலும் நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் எதுவும் எழுமா அப்படிங்கிற அளவுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஏற்கனவே அவினாசி சைட்லாம் மக்கள் போராட்டமான ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பரவுமா, இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுமா அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் முதலமைச்சர் ஆவாரா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.